பெரியார் மதத்திற்கு எதிரான குறியீடு தான் எந்த மதத்திற்கு. பார்ப்பனர்கள், நம்மில் கீழான சாதி மக்கள், நம்மில் கீழானவர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்த 4 கூட்டமும் நமக்கு எதிரி என்று பெரியார் பேசியிருக்கார். எப்போ? தன்னுடைய பிறந்த நாள் செய்தியிலே. இந்த 4 கூட்டமும் நமக்கு எதிரி என்றால் அந்த நமக்கு என்பதில் யார் இருக்கா? கிறிஸ்தவ இஸ்லாம் எதிரின்னா இந்த நமக்கு எதிரி. இந்த நமக்குல யார் இருக்கா? நம்மில் கீழான மக்களுக்கான கீழான சாதி, அந்த சாதி எது? யார் பதில் சொல்வா? பெரியாரின் பெரும்பக்தர்கள் யார் வந்து பதில் சொல்வா? யாரு? இதற்கு பதில் சொல்லாம நீ தெருநாய கள்ள விட்டு எறிஞ்சா 4 தெரு தள்ளி போய் குலைக்கிற மாதிரி அங்க இருந்துகிட்டு போட்டா போய் நோட்டா போய் அது போய் ஏய், கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? வந்துட்ட இருக்கா? நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்று பெரியார் சொல்கிறாரு. நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இன எழுச்சிக்கு எதிரானது? யாருக்கு பதில்? யார் சொல்லுவா? எந்த இன எழுச்சி? மொழி அபிமானம் இல்லை, தேசாபிமானம் இல்லை, இனாபிமானம் இல்லை என்றால் இங்கிலீஷ் படி, இங்கிலீஷ் நாகரிகமான மொழி. அந்த இங்கிலீஷ் மொழி அபிமானம் மட்டும் எப்படி வந்தது? எதற்கு வந்தது? யார் பதில் சொல்லுவா? யார் பதில் சொல்லுவா? இங்க பாரு, கொன்னே வருவேன் ஒழுங்கா பேசாம சரணடைஞ்சிரு. சரணடைஞ்சிரு. செத்து போச்சு உன் தத்துவம். தமிழ் தேசியம் சத்தோட எழுந்து வருது, கத்தா நிக்குது. நீ செத்து போன இருட்டுக்குள்ள எங்கேன்னு கணக்கு பார்த்து காசு கொடுக்காம நீனு ஏய், நீங்க எல்லாம் பெரிய கொம்பாதி கொம்பன் கோட்பாட்டு சிங்கம் தானே, சிங்கம் தானே, நீ பெரிய கொள்கையாளம் தானையா? ஓட்டு காசு கொடுக்காம நீ வென்ற வெள்ளு பாத்துரும். அப்புறம் செத்து போயிட்ட நீ. நான் மறுபடியும் சொல்றேன், நீ வைதேகி காத்திருந்தால் கிளைமேக்ஸ். ஐயா விஜயகாந்த் 2 நாளுக்கு முன்னாடியே இறந்துருவாரு. அப்படியே நிப்பாரு. ஒரு இதுல சாத்தி வச்சிருக்கோம் அக்கா ரேவதி. போயிட்டு அருவால கையில் கொடுத்துட்டு அந்த இளம் காதலர்களை தப்பிக்க வைக்க அப்படி நிற்கும் போது அண்ணன் ராதாரவி ஆட்களை கூட்டிட்டு வந்து நிப்பாரு. யாரு? ஐயா ஸ்டாலின் மாதிரி அப்படியே நின்றுப்பாரு. கடைசியா அருவாலோடு நிக்கிறாருன்னு காத்தடிச்சவன சத்துன்னு விழுவாரு. 26க்கு பின்னாடி நிம்பாரு, எல்லாம் விழும். சத்துன்னு விழு நிம்பாரு, சத்து விழும். எங்க இருக்கு உங்க கோட்பாடு? எனக்கு நேரம் பத்தல விட்டுட்டு போறேன். இந்த வரை என் பிள்ளைய பாதி பிள்ளைக்கு பேச நேரம் இல்ல. விட்டா நீ என்ன வேணி எதுவுமே உனக்கு தெரியாது. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது படம் பார்த்து கதை சொல்லுதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. படத்தை பார்த்து ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லுவோம். அப்படி பல பேர் பெரியார் படத்தை பார்த்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு டேய் படிங்களா போய். நான் பெரியார படிச்சுட்டு இப்படி எழுதியிருக்கிறார், இப்படி பேசியிருக்கிறார், இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். அதுக்கு பதில் சொல்லாம இவர் பிரபாகரனை பார்த்தாரா? ஏய் சப்ஜெக்ட மாத்தாது இங்க வா. நான் பிக்காலின்ட்டு டென்ஷன் ஆகுறான். நம் மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாத்த படத்துல என் தம்பி இதுகிட்டு துறையிட்ட கூட சொன்னேன். அண்ணாத்த படத்துல என் தம்பி சூரியிட்ட பேசுறா. அப்படி மாப்பிள்ள நம்ம எத்தனையோ பேரை அடிச்சான், அப்போலாம் வராத பேரு இந்த பிக்காளி பயில அடிச்ச உடனே ரொம்ப பேராயிருச்சுப்பா அப்படிங்கிறாப்ல. இப்ப நான் எத்தனையோ பேரோட எதிர்த்து பேசியிருக்கேன். ஆனா இந்த பிக்காளி பயிர்களை போட்ட போல நாடங்களும் என்னதான் பேசிருக்கிறான். இங்க பாரு, சிவ 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 நமச்சிவாய நமச்சிவாய விட்ட சீமான் 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 நாசமா போக, சீமான் நாசமா போக, இதான் பேசிருக்கிறான். என் பேரை உச்சரிக்காதவன், என் தலைவன் பேரை பேச பயந்தவன், பேரையே சொல்லக்கூடாது நினைச்சவன் இன்னைக்கு டிவி உட்காந்துக்கிட்டு பிரபாகரன் 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 இருக்கான். ஆனா உங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். நாங்கள் தந்தை பெரியார் யாரை வர அவர்கள் திரு பிரபாகரன் அவர்கள். டேய் பிச்சு பிரிமே உங்களை அயோக்கியா பயன்களா. பெரியார நாங்க வந்து தந்தை பெரியார்னு சொல்லிடுறோம். இவர்கள் திரு பிரபாகரன். டேய் மேதகு தலைவர் அவர்கள். எப்படி மேதகு தலைவர் அவர்கள்?
தலைவர் பிரபாகரன், குறைஞ்சபட்சம் அதையாவது சொல்லணும். தலைவர் பிரபாகரன். முடியலைன்னு வச்சுக்க, திரு பிரபாகரன் போட்டா மிஸ்டர் ஈவேரா, திரு கருணாநிதி அவர்கள், அப்படிதான் நாங்க சொல்லுவோம். தம்பி என்ன கொடுக்குறியோ அதைத்தான் திருப்பி கொடுப்போம். நீ மரியாதையா பேசி பழகு. இப்பதானே படத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்க, இப்ப திரு போட்டிருக்க, கொஞ்ச நாளைக்கு அப்ப திரு 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 திருன்னு போடுவ. எப்போ எப்போ சரியாக 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 மே மாசம் தேர்தல் முடிஞ்சு ஓட்டு எண்ணும் போது நீயே மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் பேசிடுவ, பேச வைப்பேன். டேய், ரொம்ப காலமா ஒரு முருகனை கும்பிட்டு இருந்தான், நான் ஒரு முருகனை வரைஞ்சேன், எப்படி பண்றாரு பாருங்கண்ணா. இப்ப எல்லார் வீட்லயும் ஏன் முருகன் தான் இருக்கான். நீ ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருந்த, இப்ப எல்லார் வீட்லயும் என் தலைவன் தான் இருக்கான். எல்லாருடைய அலைபேசியிலையும் வீட்டு முகப்பிலையும் எல்லார் வீட்டுல பிறக்கிற பிள்ளையும் பிரபாகரன் பிரபாகரன் என்று பெயர் தாங்கி பிறக்குது. எழுதி வச்சுக்க, இன்னும் சரியாக 10 ஆண்டுகளில் தமிழ் பேரினத்தில் என் பிரபாகரன் என் தலைவன் பெயர் தாங்கியே பெரும்படை நிக்கி நீ ஒண்ணும் பண்ண முடியாது. இமிகிரேஷன்ல பார்க்கும்போது என் மகன் சின்னவனுக்கெல்லாம் மாவீரன் பிரபாகரன், அவனை கூட விடுவான். ஃபாதர் நேம்னு ஒண்ணு இருக்குல்ல, சீமான், முடிஞ்சது கதை. அதே மாதிரி இங்க ஒவ்வொருத்த பிரபாகரன் பார்க்கும்போது எனக்கு இந்த நாட்டில் எல்லாருமே பிரபாகரன்னா அவன் என்ன முடிவு பண்ணுவான், நாட் அ டெரரிஸ்ட், தமிழ் நேஷனல் லீடர். எப்படி வருவான்? புதுசா ஒண்ணு இல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதான். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசிய மக்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரலாற்றில் ஒரு பெரும் தடம்தான் பழனி பாபா என்ற புரட்சியாளன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் தெரியாமல் எனக்கு நீங்கள் போடுகிற ஓட்டு பயனற்றது, பயனற்றது. பெரியாரை பேசினால் ஓட்டு வாங்க முடியாது, வேண்டாம். அந்த ஓட்டு எனக்கு தீட்டு, போற்றாத வச்சுக்க, நீ வச்சுக்க. 1000 பெரியார்கள் என் இனத்திற்கு உண்டு. அதை தெரிந்து நீ எனக்கு ஓட்டு போட்டால் எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு பெருமை. நடமாட விட மாட்டோம் சொன்னவெல்லாம் எங்கிட்டு நடமாடிட்டு இருக்கான்? போ, எங்கிட்டு இருக்கான்? கொஞ்சம் முன்னாடி வா. எது ஒன்றுக்கு உனக்கு பதில் இருக்கு தம்பி. அடிபட்ட அடிமைப்படுத்தப்பட்ட இனமும் அடிபட்ட புலியும் எழுச்சி கொண்டால் எவன் எதிர் நிற்க முடியாது. நாங்கள் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலிகள் எழுந்து நிற்கிறோம். யாரும் குறுக்க வந்துடாத. அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா எவனும் பார்க்க கிடையாது. போயிட்டே இருப்போம். பாத்துக்க, பாத்துக்க, கவனமாயிரு. எங்க அண்ணன் நான் பெரிதும் மதிக்கிற, நான் ரொம்ப நேசிக்கிறேன். எங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னதா என்கிட்ட சொல்றாங்க, சீமான் தமிழ்நாட்டுக்கு பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறார் என்று. அதை நான் அப்படியே என் அண்ணன் பழனி பாபா அவர்களை நினைவு தினத்திலே ஏற்கிறேன். நான் உண்மையிலேயே பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன். திராவிட திருவாளர்களுக்கு பேராபத்தான அரசியலை, இதுவரை என் நாட்டை என் மக்களை ஏமாற்றி சுரண்டி கொளுத்த திராவிட திருடர்களுக்கான பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன் என்பதில் என் தலைவனிலும் என் அண்ணன் பழனிபாபா மேலும் உறுதியிட்டு சொல்கிறேன். என் அரசியல் ஆபத்தானது திருட்டு திராவிடர்களுக்கு. புரட்சி எப்போதும் வெல்லும். என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, இந்த களத்தில் இந்த நிலத்தில் உங்கள் மகன் என் உடன் பிறந்தால் சீதா லட்சுமியை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன். இவள் உங்கள் மகள், உங்களுக்காக வந்தவள். இவளுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அவளின் வெற்றி என் வெற்றி இல்லை, என் தங்கையின் வெற்றி இல்லை, தமிழ் பேரினத்தின் வெற்றி, தன்மானமிக்க தமிழ் இனமானத்திற்கான வெற்றி என்பதை உணர்ந்து உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மைக்கு சின்னத்திலே செலுத்தி என்னுடைய தங்கையை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும்.
நம் வெற்றி நாளை அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, புரட்சியாளர்